தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆன வரைக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பிலே ஈடுபட மாட்டேங்கிறாரு. ஏன் செய்தியாளர்கள் சந்திப்புல ஈடுபட மாட்டேங்கிறாரு? செய்தியாளர்களை சந்திச்சா என்ன? டெல்லியில நேத்து போய் பிரதமர் அவர்களையும் நிதியமைச்சர் அவர்களையும் பார்த்துட்டு வரீங்க. அங்க இருக்கிற செய்தியாளர்கள் சொல்றாங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா வந்தா பாப்பாங்க சார், பிரஸ் மீட் கொடுப்பாங்க, எடப்பாடி ஐயா வந்தா கொடுப்பாங்க, ஸ்டாலின் ஐயா வந்தா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அப்ப கூட அங்க பிரஸ் மீட் கொடுக்காம நீங்க கிளம்பிட்டீங்க. ஏன் பிரஸ் மீட் கொடுக்கறதுனால என்ன? நீங்க அங்க போய் என்ன பேசுனீங்கன்றத ஊடகத்தின் வாயிலா தானே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நீங்க அங்க போறீங்க, பிரதமர் ஐயாவை பாக்குறீங்க, நிதியமைச்சர் அவங்கள பாக்குறீங்க, அங்க என்ன பேசியிருக்கீங்க அப்படின்றத நீங்க செய்தியாளர்கள் சந்திப்புல சொன்னீங்கன்னா தான் தமிழ்நாட்டுல இருக்கிற பொதுமக்களுக்கு அது நம்மளுக்காண்டி நம்ம முதலமைச்சர் போய் அங்க பேசியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நீங்க இங்க தமிழ்நாட்டுல வந்தாலும் செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்துறீங்க. அதே மாதிரி டெல்லி பிரயாணம் பண்ணீங்க, அப்பயும் செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்க்கிறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன முடிவுல இருக்கீங்க, மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வர போறீங்க, இது எல்லாமே நீங்க முதலமைச்சரா இருந்து பொதுமக்களுக்கு சொல்லணும். அதுக்கு இடையில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மீடியா தேவை. அது நீங்க செய்தியாளர்கள் சந்திப்புல வச்சீங்கன்னா மட்டும்தான் அந்த சந்திப்பு மனநிறைவோட இருக்கும். செய்தியாளர்களும் நீங்க சொல்ல வர கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்றது கூட மக்களுக்கு தெரியாம இருக்குது. ஒரு பிரஸ் மீட் வைங்க, பிரஸ் மீட்ல என்னென்ன தோணுதோ எல்லாமே பேசுங்க. மக்களுக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு ஆதங்கத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை நடந்தது, அப்பயும் நீங்க வெளியில வந்து பிரஸ் மீட்டை சந்திச்சு பேசல. தொடர்ந்து மின்வெட்டு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க குளத்தூர்ல, அப்பயும் நீங்க பேசல. தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்றாங்க, அப்பயும் நீங்க பேசல. நீங்க பிரஸ் மீட் கொடுக்காதே எதிர்கட்சிகள் உங்க மேல வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. பிரஸ்ல கண்டா நீங்க ஏன் பயப்படணும்? பயப்படாம நீங்க பிரஸ் மீட் கொடுக்கலாம். ஏன்னா நீங்க செய்ய போறதையும் செஞ்சதையும் தான் சொல்ல போறீங்க. அதனால கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டுல ஒரு பிரஸ் மீட் வைங்க. அந்த பிரஸ் மீட்ல என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வர போறீங்க, பெண்கள் பாதுகாப்பு என்னென்ன, சிறுவர்களுக்குரிய கல்வி திட்டங்கள் என்னென்ன, மகளிருக்குரிய திட்டங்கள் என்ன, எல்லாத்தையுமே அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல சரிவர சொல்லுங்க. சொன்னீங்கன்னா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேல இன்னும் நம்பிக்கையாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில இடங்கள்ல பாக்குறப்ப உங்க மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி அதே குழந்தைங்க வச்சு வீடியோ போடுறாங்க. என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. உங்களுடைய அமைச்சர்களும் ஒரு சிலர் செய்தியாளர்கள் சந்திப்புல சரிவர பதில் கூற மாட்டேங்கிறாங்க. நேற்று தூத்துக்குடியில எப்ப கச்சத்தீவை மீட்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க அமைச்சர் ஸ்ரீகாந்த்கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நோ கமெண்ட்ஸ்னா நீங்க கச்சத்தீவை மீட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க. அது என்னன்றது நீங்க வெளியில சொல்லி ஆகணும் முதலமைச்சரா. மக்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க.